செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஹொசூர் அருகே அரசு புறம்போக்கு நிலங்களில் கட்டப்பட்ட 33 வீடுகள் இடித்து அகற்றம். விஜயண்ணா காப்பாற்ற வேண்டுமென பெண்கள் கதறல். ஹொசூர் அருகே பாகலூர் அடுத்துள்ள முனீஸ்வரர் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த வீடுகள் இருக்கும் பகுதி கர்லாங்குத்து புறம்போக்கு நிலமாகும். இந்த பகுதியில் ஏற்கனவே வீடுகள் கட்டி வசித்து வரும் மக்களுக்கு 2 கட்டங்களாக அரசு மூலம் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு அந்த பகுதியைச் சேர்ந்த 34 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் புறம்போக்கு நிலத்தில் ஹாலோ பிளாக் கற்கள் மற்றும் ஆஸ்பட்டா சீட் கொண்டு வீடுகளை கட்டியுள்ளனர். இதற்கு வருவாய் துறையினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதனையும் மீறி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றுவதற்கு வந்தபோது அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது ஒரே ஒரு வீட்டை மட்டும் வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றம் செய்தனர். பொதுமக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் இன்று காலை ஹொசூர் வட்டாட்சியர் ஜெகதீஷ் தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் பாகலூர் காவல்துறையினர் முனீஸ்வர நகர பகுதியில் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்ட 33 வீடுகளை இடிப்பதற்காக சென்றுள்ளனர். வீடுகளை இடிக்க அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி அதிகாரிகள் ஜேசிபி வாகனங்களை கொண்டு 33 வீடுகளையும் தொடர்ச்சியாக இடிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டு வருகிறது, அதற்கு மேல் தங்களால் எதுவும் செய்ய முடியாது, நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளுங்கள் என அங்கிருந்து சென்றனர். இதனிடையே அந்த பகுதியைச் சேர்ந்த விஜய என்பவர் அதிகாரிகள் முன்பு கண்ணீர் மல்க கதறி எழுதார். அப்போது விஜயண்ணா, உங்களுக்குத்தான் ஓட்டு போட்டோம், நீங்கள் எங்களை வாழ வைப்பீர்கள் என்று, ஆனால் எங்களது வீடுகளை எடுத்து விடுகின்றனர், எங்களுக்காக வாருங்கள் என அவர் கண்ணீர் மல்க கதறி எழுதார். மருமகள் அணிந்திருந்த 7 பவுன் தங்க நகையை விற்று வீடு கட்டியதாக அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள பெண்களும் வீடுகள் இடிக்கப்படுவதை பார்த்து கதறி எழுதனர். வந்து கேளுங்க, வந்து எங்களுக்கு கூட கொடுங்க. நாங்க இல்லாதவங்க அரசாங்கமே கொள்ளடிக்குது, ஏழை மக்களை விட வாழ விட மாட்டேன்றாங்களே. நீங்க வந்தா நாங்க வாழ ஒண்ணுதானே நாங்க செஞ்சோம். நீங்க வாங்க விஜயண்ணா, எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க விஜயண்ணா, கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், எங்க ஊருக்கு வாங்க விஜயண்ணா, வந்து எங்களை காப்பாத்துங்க, எங்களை வந்து காப்பு. தேவையில்லையே இந்த வீடு இடிக்கிறது எவ்வளவு அவசரம். எத்தனை இடத்துல பரம்போக்கெல்லாம் வீடு கட்டி ஒண்ணுமே சொல்லல. நல்லா கேட்டுங்க, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உங்களுக்கு போதுமான அளவு கூட்டங்களும் தாக்கீதுகளும் எழுத்து மூலமான உத்தரவுகளும் முறைப்படி என்ன கம்யூனிகேட் பண்ணுமோ எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. நீங்க மேல்முறையீடு பண்றதுக்கு உங்களுக்கு அனைத்து விதமான உரிமைகளும் இருக்கு. நீங்க மேல்முறையீடுக்கு தயவு செய்து போங்க. எல்லாத்தையும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட மேல 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 நிறைய பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியும் சார். ஆனா இப்ப ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற இடம் சரியில்லை. அப்பீல வந்து நெக்ஸ்ட் ஹையர் போறதுக்கு போங்க. பிரச்சனையை வந்து இப்போ வந்து ஸ்பாட்ல வந்து 1-2 வீடியோ இருந்தா சார் நன்றி.
గుడిసె వేసుకుని వెళ్ళాను. ఇప్పుడు అందరూ కడుతున్నారని నేను కట్టుకున్నాను. వాళ్ళకి వచ్చేది మాకు వస్తుంది కట్టుకుని లేదు. 11-15 పాడి కడతానే ఉన్నాను. ఇప్పుడు అది తప్పితే నాకు ఇంకేమీ లేదు. ఇదిదా ఉండేది నాకు. నాకు 3 బిడ్డలు, నాకు ఎవరు లేరు, తల్లిదండ్రులు లేరు, అత్త మామ ఎవరు లేరు, అందరూ చచ్చిపోయేసినారు. నా బిడ్డలకు ఉండేది లేదు, నా యజమాను నేను. ఇప్పుడు మేమిద్దరు ఇది దబ్బేసిండే ఇది లేదు, బాడిగిల్లు లేదు, మేము బయట ఉండము, అన్ని సామాన్లు వేసుకొని మాకు బాడిగిల్లు కూడా ఎవరు ఇస్తలేదు. ఇప్పుడు మేము ఆడికి పోయేది, మేము ఆడు ఉండేది. మాకు ఎవరో మీరే సమాధానం చేసి చెప్పాలా మీరే. నా బిడ్డకి ఆధారం లేదు. ఇంక నేను రోడ్డు మీద ఉంటాను. నా బిడ్డలు వేసుకొని ఎట్లా నేను బతికేది. మేము అందరు కలిసి సూసైడ్ టాస్ చేసుకోవాలా. అప్పులు తీసుకొని ఉన్నాము. 5 లక్షల కంటే అప్పు చేసుకొని ఉన్నాము. అప్పు చేసి కట్టుకొని ఉన్నాము. అందరికీ అవుతుంది, మాకు అవుతుంది అని చెప్పేసి ఇప్పుడు ఏమీ లేదు. అప్పులు కట్టే యువతకు లేదు. పనికి పోతేదా ఇల్లు ఉంటాయి కదా మాకు, మేము పనికి పోయి ఏమో చేసుకునేదానికి అది లేదు. ఇల్లు లేదు, వాకిలు లేదు. మేము అప్పులు ఎట్లా అప్పులు కట్టేది? మీకు ఆఫీసర్ ఏం చెప్పలేదా ఖాళీ చేయాలని? మున్కుడి ఏం చెప్పలేదా? మేము తిప్పుకుంటామనే లోపల వచ్చి తోసేసినారు. ఎప్పుడు చెప్పినా మీకు ఖాళీ చేయమంటారా లేదంటారా? ఖాళీ చేయమని చెప్పిండారు. మేము చేసుకుంటాము, టైం ఏంటని ఇప్పుడు అంతా అడిగిండాము. కాలు పట్టుకొని అడిగిండాము అన్న. ఎప్పుడు చెప్తారా వాళ్ళకు? పొద్దున చెప్పిండాము. ఇంకా టైం ఇవ్వడం. మొన్న పర్మిషన్ తీసుకొని పోయి సైల్ అంతా తీసుకొని పోయి పెట్టిండారు. తర్వాత వచ్చేసి రాండి అని చెప్పేసి కలెక్టర్ పిలిచినారు. నోటీస్ చెప్పిండారు, మీకు డెమాలిషన్ చేస్తామని. నిన్నంతా గ్యాప్ ఉంది, ఈ రోజు వచ్చేసి తోసేసింటారు. 2 రోజుల్లో మేము ఎట్లు తిప్పుకునేది ఎవరు చిక్కలేదు. మాకు అన్ని వేస్ట్ అయిపోయింది. మేము ఏమి ఇట్లా మేము ఉండేది ఎట్లా? మాకు మీరే దారి చూపించారు.